வணக்கம் உறவுகளே, இது நங்கூரம். நான் முருகேசன். இந்த காணொலியை பார்க்கும் நண்பர்கள், உறவுகள் அனைவரும் உங்களுடைய காணொலியை நினைத்து சப்ஸ்கிரைப் செஞ்சு உங்களுடைய மேலான ஆதரவை கொடுங்கள். நன்றி, வணக்கம். பிரதமர் மோடி கோவைக்கு வருகை தந்திருக்கிறாரு. நேற்று காலம்பரன்னு நினைக்கிறேன். நம்ம எப்பவுமே லேட்டாக தானே வீடியோ போடுறோம். நம்ம பொழப்பு அப்படி வெங்காயம் வரம் பண்ணுறதுனால. அதனால் யாரும் அது ஒன்று தப்பாட்டு இருக்காதீங்க. பார்க்குற ஒரு சிலர் ஒருத்தர் ரெண்டு பேர் கூட பார்க்காம விட்றாதீங்க. சொல்கிறேன். ரொம்ப பரிவோடும் அன்போடும் இயற்கை விவசாயத்தை பற்றி பேசினார். அதில் வந்து பார்த்திங்கன்னா, பாண்டியன் அவர்களை வந்து நிறையா புகழ்ந்தார். அவர் வந்து பாண்டியன் வந்து எப்படி அவருடைய வரலாறு நமக்கு தெரியல. ஐயாக்கரன்னு ஒருத்தர் இருந்தார், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனாலும் ஐயாக்கனை பற்றி அப்புறம் பேசுவோம். ஆனாலும் மோடிக்கு வந்து விவசாயிகள் மேலே அளப்பரிய அன்பு, மிகப்பெரிய மரியாதை, தற்சார்பை வந்து ஆதரிக்கிறாரு அப்படின்னு அவரே சொல்லிக்கிறாரு. ஆக்சுவலாக 2014 பிஜேபி வரும்போதே நம்மளாம் என்ன நினச்சோம் அப்படின்னா, இது வந்து ஒரு தற்சார்பு பேசுகிறது, சுதேசி பேசுகிறது, இந்தியாவோட பொருள்களை தான் அதிகமாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சோம். கடைசியில் பார்த்தாக்கா அது வேறு மாதிரி போயிடுச்சுன்னு வச்சிங்களேன். அது வேறு டாபிக், அப்புறம் பேசிக்குவோம். எதுக்குன்னா, தற்சார்பை பற்றி சொன்னார், இயற்கை விவசாயத்தை பற்றி பேசினார். அதுக்காக அதை நம்ம சொல்கிறோம், வேறு ஒன்றும் இல்லை. பாண்டியன் அவர்களும் நிறைய புகழ்ந்தார், நிறைய பாராட்டினார். அவருடைய பேச்சை வந்து இங்கிலீஷ்லேயோ இல்லை ஹிந்திலேயோ இப்போ டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர்கிட்ட உரை வச்சுருக்காரு. ஏன்னா பாண்டியன் அப்படி பேசினார். காரணம் என்ன அப்படின்னா, நிறைய ஐஸ் வச்சார். வேளாண் மண்டலமாக அறிவித்தது, டெல்டா வேளாண் மண்டலமாக அறிவித்தது அவர் அப்படி இப்படின்னு சொல்லி என்னென்னமோ பேசினார். டெல்டா வேளாண் மண்டலத்தை அறிவித்தது எனக்கு தெரிஞ்சு ஸ்டாலின் தான் அறிவிச்சாருன்னு நினைக்கிறேன். இவர் ஏதோ அவர் அறிவிச்சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, என்னென்னமோ சொல்கிறாங்க. அதனால் அவரோட பேச்சை வந்து இவர் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மோடி கேட்டிருக்காரு. அதில் ஒன்றும் தப்பு இல்லைன்னு வைங்களேன், தவறுக்காக சொல்ல வரல. இல்லை, விவசாயிகள் மேலே எவ்வளோ அன்பு, எவ்வளோ பாசம் அப்படிங்கிறத நம்ம சொல்ல வரோம். அப்புறம் வந்து ஒரு சின்ன பையன் அங்கே இருந்து இது பண்ணிட்டு இருந்தாப்புல, ஒரு பதாகை வச்சுருந்தார். அந்த பதாகையை வாங்கிட்டு வாங்க, அந்த பதாகையில் என்ன எழுதியிருக்காரு அப்படிங்கிறத நான் பார்க்கணும், நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து தமிழ் படிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு வருத்தம் இருந்துச்சு. பாதி தான் பார்த்தேன் நான். தமிழ் படிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு வருத்தம் இருக்குது. தமிழ் படித்திருந்தால் நமக்கு வந்து இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும், நீங்கள் என்னென்ன பேசுகிறீங்கன்னு தெரிஞ்சிருக்கும். அது ஒரு இது, தமிழ் மேலே ஒரு டச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னாங்க, இவர் இன்னும் நிறைய வந்து பேசியிருக்காருன்னு வைங்களேன், நிறைய பேசியிருக்காரு. அப்புறம் இன்னொன்று பேசினார். என்ன பேசினார் அப்படின்னா, அதற்கு முன்பாக உங்களிடம் அவர் டிரான்ஸ்லேட் பண்ணி தமிழில் சொன்னது நான் கேட்டேன். ஆனால் அது வந்து நேரலையில் பார்க்கும்போது நான் கேட்டேன். ஆனால் வீடியோக்கெல்லாம் இப்போ மோடி பேசின வீடியோ கிளிப்பிங்கெல்லாம் ஃபுல்லாக வீடியோ கிளிப்பிங் வருது பார்த்தீங்களா, அதில் அது இல்லை. அவர் இதை சொன்னது என்ன சொன்னார்னா, நான் வந்து அதுக்கு முன்பாக உங்களிடம் ஒரு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். நான் வந்து புட்டபர்த்தியா சாய்பாபா அங்கேருந்து ஆந்திராவிலேருந்து கிளம்புறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, அதனால் நீங்கள் எல்லோரும் மன்னிச்சிருங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாருன்னு கேட்ட ஞாபகம் எனக்கு இருக்குது. ஆனால் அது உண்மையாக பையன் தெரில. ஏன்னா அவரோட நேரலையில் நான் கேட்கும்போது கொஞ்ச நேரம் தான் கேட்டேன். அதுக்குள்ளே ஒரு அவசர வேலை வந்ததுனால கேட்க முடியாமல் போயிடுச்சு. நமக்கு வேலை முக்கியம், நம்ம வேலை தானே முக்கியம், அதனால் கேட்க முடியாமல் போயிடுச்சு. மற்றபடி இந்த காணொலிகளை வரும்போது அது இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நான் 2 தடவை பார்த்தேன், 2 காணொலியை பார்த்தேன், இருக்கிற மாதிரி தெரியல. அவர் வந்து மன்னிப்பு கோரினார். மன்னிப்பு யார்கிட்ட கோரினார்? மக்களிடம், விவசாயிகளிடம், இயற்கை விவசாயிடம் மன்னிப்பு கோரினார். மேடையில் உட்காந்துருந்தவங்க கீழே உட்காந்து எல்லாத்தையும் மன்னிப்பு கோரினார். அது வந்து ஒரு சால சிறந்த ஒரு சமாச்சாரம் தான். ஒரு கொஞ்சம் முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா விவசாய போராட்டம் நடந்துச்சு தெரியுங்களா, டெல்லியில். நம்ம ஐயாக்கன்னு ஒருத்தர் இருந்தார், ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு எல்லாத்துக்கும். முற்போக்குவாதிகள் யாரும் மறந்துட மாட்டாங்க. காணொலி பார்ப்பவர்கள், டிவி பார்ப்பவர்கள், செய்தி வாசிப்பாளர். டிவி செய்திலாம் அவ்வளோவா ஒன்றும் பெருசாக வந்துடாது. ஏன்னா மீடியாக்கெல்லாம் பேச பயப்படுவாங்க, தயங்குவாங்க, இதெல்லாம் காட்ட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஒன்று இருக்குது. அப்போது வந்து பார்த்திங்கன்னா எலிக்கறி சாப்பிட்டாங்க. ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? அந்த போராட்டத்தில் யாருமே கண்டுக்கலை. யார் கண்டுக்கலை? மோடி கண்டுக்கலை, கூப்பிட்டு பேசலை அப்படின்னு சொல்லிட்டு எலிக்கறி சாப்பிட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க, அம்மனமாக இருந்தாங்க. நிர்வாண போராட்டம் நடத்தினாங்க. நிர்வாண போராட்டம், வீதி இல்லைங்க, வீதியில் ஜந்தர் மந்திரா ஏதோ ஒரு இடம் சொல்லுவாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆனால் எனக்கு நான் ஞாபகம் இருக்குது, அதெல்லாம் பேப்பர்லேயே வந்துச்சு, காணொலியெல்லாம் பார்த்தோம், நிறைய நடந்துச்சு. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிர்வாண போராட்டம் நடத்தினாங்க.
ஆனால் ஐயா மோடி அன்றைக்கி வந்து இவர்களை யாரையுமே கூப்பிட்டு ஒரு வார்த்தை கூட ஏன்ப்பா அப்படி போராடுறீங்க, உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை, நான் இருக்கேன்ப்பா போப்பா அப்படின்னு சொல்லலை. அப்போது வந்து விவசாயிகள் மேலே அன்பு இல்லை. இப்போது தமிழ்நாட்டுக்கு வந்ததுனால இப்போ அன்பு வந்துருச்சு. தமிழ்நாட்டினுடைய இயற்கை விவசாயத்தின் மேலே அன்பு வந்துருச்சு, பாசம் வந்துருச்சு. காரணம் என்ன அப்படின்னா, மே மாதம் எலெக்ஷன் வந்துருச்சு, அதனால் பாசம் வந்துருச்சு விவசாயிகள் மேலே. மற்றபடி வந்து நமக்கு தெரிஞ்சு அவரோட கதையை பேசினா நிறைய இருக்கும். அதாவது எப்படின்னா, விவசாயிகள் போராட்டம், வடக்கத்திய விவசாயிகள் போராட்டங்க ஞாபகம் இருக்குதா? 1 வருடம் போராட்டங்க ஞாபகம் இருக்கும். எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் மறந்துருக்க மாட்டாங்க. 1 வருடம் போராடி இருக்காங்க. 1 வருடங்க. அந்த 1 வருடத்தில் 3 வேளாண் சட்டங்களை இயற்றியதை எதிர்த்து 1 வருஷம் போராடி இருக்காங்க. 1 வருஷம் வரைக்கும் என்னன்னு கேட்கல, ஏதுன்னு கேட்கல. சரி, என்ன ஏதுன்னு கேட்கல, பரவாயில்ல, ரைட்டு, ஒரு பக்கத்து இருக்கட்டும். அது மோடியோட இயல்பு. அவர் கேட்கல, ரைட்டு, அது ஒரு பக்கத்து இருக்கட்டும். அந்த தடைகள் ஏற்படுத்துகிறாங்க பார்த்தீங்களா, டிராக்டர் வரக்கூடாது, இவர்கள் விவசாயிகள் உள்ளே வந்துடக்கூடாது. தடைகளை எப்படி ரோட்டில் பெரிய பள்ளங்க, அகழி மாதிரி பள்ளத்தை வெட்டி, அகழினா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அகழி மாதிரி பெரிய பெரிய பள்ளங்களை வெட்டி அந்த முள்ளு கம்பியெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க ரோட்டில்ங்க, பைபாஸ் ரோட்டில் விவசாயிகள் வந்துடக்கூடாதுன்னு. அப்போ வந்து பாவம் அவருக்கு இந்த அன்பு அப்போ இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, அப்போ அங்கே எலெக்ஷன் இல்லை, அதனால் அந்த அன்பு இல்லை. இங்கே வந்து அந்த அன்பு வந்ததுக்கு காரணம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அடுத்த வரப்போகிறதுல மே மாதத்தில் வந்து இது வருது. சரி, அப்புறம் அந்த பணம் ஒரு 18,000 கோடியோ நம்ம சொன்னாங்க. அது வந்து எல்லா விவசாயிகளுக்கும் மத்தியில் போட்டிருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மை பொய்ன்னு தெரில. நம்ம விவசாயி இல்லை, விவசாயம்லாம் முடிஞ்சு போச்சு நம்ம வீட்டில், விவசாயம் பண்ணல, நமக்கு அது வர்றதில்லைன்னு வச்சுங்க ஒரு பக்கெட்டு. ஆனால் கேஸ் இன்னும் நம்ம யூஸ் பண்ணுறோம். இவங்க வந்ததுலேருந்து, இந்த கூட்டம் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா, இந்த கூட்டம் என்ன சொன்னிச்சு, கேஸுக்கு மானியம் நாங்கள் பேங்கில் போடுறோம் அப்படின்னு சொன்னிச்சு. முதல்ல மானியம் போக தான் நம்ம வாங்கிக்கிட்டு இருந்தோம். இவங்க என்ன பண்ணாங்க, கேஸை ஃபுல்லாக விலையை ஏற்றி விட்டு இந்த மானியத்தை ஒவ்வொருத்தருடைய வங்கி கணக்கில் போகிறோன்னு சொன்னாங்க. 2 மாதம் போட்டாங்க, 3 மாதம் போட்டாங்க. இப்போ 42 ரூபாய் என்னமோ வருதுன்னு நினைக்கிறேன். சிலிண்டர் வாங்கினா 40 ரூபாயோ, 45 ரூபாயோ, 47 ரூபாயோ என்னமோ தான் வருது. ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க, சிலிண்டர் விலையை 600 என்னமோ இருக்கும்போது அதுலேருந்து ஏற்றி 1000 ரூபா கொண்டு போகிறோம், பாக்கி பணத்தை பூரா நீங்கள் வங்கியில் உங்களுக்கு வர வைக்கப்படும் அப்படின்னாங்க. ஒன்றுமே வர வைக்கல. அந்த மாதிரி இந்த 18,000 கோடி ரிலீஸ் பண்ணி அதை முதல் தவணையோ 7வது தவணையோ என்னமோ சொல்கிறாரு, எல்லா விவசாயிகளுக்கும் நாங்கள் பணம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு. அதில் எவ்வளோ பணம் கொடுத்துருக்கிறது உண்மை பொய் அப்படிங்கிறது அதுவும் தெரியல. எப்படி இருக்குது பாருங்கள். சரி, அவர் சொல்கிறது உண்மைன்னே வச்சுக்குவோம். அது தமிழ்நாட்டில் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காரு. தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு அதெல்லாம் செலுத்தப்பட்டு விட்டது, ஒவ்வொருத்தருடைய வங்கிகளும் செலுத்தப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. கரெக்ட், ரைட்டு. ஆனால் அதுக்கான ப்ரூஃப் எதுவும் இருக்குதா? இல்லை. அது காமிக்கிறாங்களா? இல்லை. ஏன் அப்படின்னா, நம்ம மோடியை நம்பாமலாம் இல்லை. ஏன் வந்து நமக்கு ஒரு சந்தேகம் வருது அப்படின்னா, நம்மளால் என்னென்னமோ சொல்லியிருக்காரு, நிறைய சொல்லியிருக்காரு. 2 கோடி பேத்துக்கு வேலை தரேன்னு சொல்லியிருக்காரு, 15 லட்ச ரூபா பணம் தரேன்னு சொல்லியிருக்காரு. எதுவுமே நடக்கலை. அது மாதிரி இதுவும் ஒரு புருடாவாக இருக்குமோ அப்படின்னு அப்புறம் இன்னொன்று ஞாபகம் வந்துருச்சு. நல்ல வேலை, மறந்து போயிட்டேன். இந்த இது இருக்குது பாருங்கள், நம்ம பீகார் காட்டு, இப்போ கீழே இந்த ஒரு விவசாயி துணி எடுத்து இப்படி சுற்றிக்கிட்டு இருந்தார். அதையெல்லாம் பார்க்கும் பொழுது பீகாரின் காற்று இங்கே வீசுமோ அப்படி இருப்பார். யார் அதை வந்து தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணார் பார்த்தீங்களா நமக்கு, அவர் மோடி பேசினா தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி அவர் நல்ல துணியோடு நல்லா சொன்னார். அந்த ஏற்ற இறக்கத்தோடு நல்லா பேசினார் அவர் பாவம். அவர் மோடி பேசுகிறத டிரான்ஸ்லேட் பண்ணுறவர் எப்படி இருப்பார், அவர் மாதிரி தான் இருக்கணும், அந்த கூட்டத்தில் சேர்ந்தவராக தான் இருக்கணும். பீகாரின் காற்று இங்கேயும் அடிக்குமோ அப்படி சங்கீதம் மாதிரி அடிக்கணும்னு தான் நாங்களும் சொல்கிறோம், அடிக்க போகுதுன்னு தான் நாங்களும் சொல்கிறோம். ஏன்னா எஸ்ஐஆர் மேட்ரு என்ன அப்படின்னா, எஸ்ஐஆர் வந்துருச்சு இல்லை, அப்புறம் அடிக்க தானே செய்யும். அங்கே 65 லட்சம் பேர்த்த காணோம், அங்கே அடிச்சிச்சு காற்று. 65 லட்சம் பேர்த்த காணோம், அங்கே அடிச்சிச்சு காற்று. 10,000 சென்ட்ரல் ஸ்கீம் கொடுத்தாங்க, அங்கே அடிச்சிச்சு காற்று. அந்த பீகார் அரசு ஒரு ஸ்கீமை ஒன்றுபடி எல்லாம் இந்த எலெக்ஷனுக்கு முதல் நாள் வரைக்கும் பணம் மட்டும் விட பண்ணியிருக்காங்க. 10,000 அங்கே அடிச்சிச்சு காற்று. அந்த காற்று இங்கே அடிக்குமோ, எப்படி அடிக்கும் காற்று? இது தமிழ்நாடு இல்லையா? பணத்தை வாங்கிட்டு உன்னை ஓட்டு போட மாட்டாங்க. நீ பணத்தை கொடுத்தாலும் பணத்தை வாங்கி கொண்டு ஓட்டு போட மாட்டாங்க. அதான் தமிழ்நாடு. உன்னை ஓட்டு போட்டு இங்கே உள்ளார கொண்டு வந்தால் அந்த கட்சியில் ஒரு 4 எம்எல்ஏ 10 எம்எல்ஏ ஜெயிச்சிட்டாங்கன்னா தமிழ்நாடு ரணகலமாயிருங்கிறது எல்லா மக்களுக்கும் தெரியும். ரணகலமாயிரம். நாங்கள் வந்து பிச்சை எடுக்காத நிலவிக்கு விட்டாங்க. அது மாதிரி அதனால் மக்களுக்கு தெரியும், மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க.
ஆனால் நீங்கள் ஷேர் கொண்டு வந்துட்டீங்களா, நீங்கள் ஓட்டு போட்டால் என்ன, போடாட்டினா என்ன, நீங்கள் நினைக்கிற கட்டிக்கு நீங்களே ஓட்டு போட்டுக்க வேண்டியது தானே. அப்படி தான் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். தெரியல. அதனால தான் பிரதமர் சொன்னாரோ, வரப்போகுதோ தமிழ்நாட்டின் காற்று இங்கே அடிக்குதோ அப்படின்னு சொன்னார்ல, அது அதுக்கு தான். இன்னும் ஒரு நம்ம தமிழ்நாட்டுக்கு செய்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் செய்யலைங்க. கருப்பு கொடி காட்டியிருக்காங்க, போராட்டம் பண்ணியிருக்காங்க, மோடியே திரும்பி போ, மோடியே பாய் காட்டு, மோடியே கெட் அவுட்டு, இப்படிலாம் வந்து சொல்லி போராட்டம் பண்ணியிருக்காங்க, உருவ பொம்மை எரிச்சிருக்காங்க. அதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம். சரி, உருவம் எரிச்சாங்கல்ல, இவர் ஸ்டேஜில் இருக்கும்போது தான் இதெல்லாம் பண்ணாங்க. ஒரு வார்த்தை, என்னப்பாங்க ரொம்ப சத்தமாக இருக்குது, தகவல் உடனே அப்டேட் பண்ணிடுவாங்க. மோடிக்கு வந்து இந்தியாவினுடைய பிரதமருக்கு உடனே இப்போ நம்ம 13 பேர் தூத்துக்குடியில் செத்து போனதுக்கு, சுட்டு கொண்டதுக்கு கொலை பண்ணாங்களா 13 பேர்த்த, அதை வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட அந்த செயலாளர் இருந்துக்கிட்ட நாங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தோம், டாப் டு பாட்டம் அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இவர் என்ன சொன்னார், காலையில் நான் டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னாரு. அதே மாதிரி மோடிக்கு விவசாயிகள் சங்கம் நடக்குது, இங்கே போராட்டம் நடக்குது, கருப்பு கொடி காட்டுறாங்க, உருவமே எரிக்கிறாங்க, இந்த விஷயம் பூரா அவருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்ச உடனே என்ன பண்ண, ஒரு ஆள் அனுப்பி அந்த பையனை இங்கே வர சொல்லுங்கள், அந்த பலகை இங்கே எடுத்துகிட்டு வர சொல்லுங்கள், நான் பார்க்கணும் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் ஒரு ஆள் அனுப்பிச்சி விட்டீங்க, அவங்கள கூட்டிகிட்டு வாப்பா, பிரதமர் கூப்பிட்டான்னு கூட்டிகிட்டு வா, அவர் கலெக்டர் அனுப்பிச்சி விட்டு, கலெக்டர் தானே அவர், மோடி எங்கே கலெக்டர் எங்கே, தம்பி கலெக்டர் அந்த அவங்கள வேற அந்த அங்கே போராட்டம் பண்ணாங்க கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்கிறது. இல்லை, ஒரு பிரதமர் என்ன பண்ணியிருக்கணும், ஒரு பெருந்தன்மையாக, எங்கேயா போராடுறாங்க சார், தள்ளு, நடந்தே போயிடலாம், பக்கத்தில் தானே இருக்கும், கோவையில் தான் போராடுறாங்க, பக்கத்தில் தானே இருக்கும், நடந்தே போகலாம். சரி, நடக்க முடியாத டிஸ்டன்ஸ் இருக்கா, பாதுகாப்பு பிரச்சனை இருக்கா, சரி காரில் ஏறி போங்க, போயிட்டு என்னப்பா எதுக்கு போராடுறீங்க, எனக்கு என்ன அங்கே விவசாயிகள் கொண்டாடிட்டு இருக்காங்க, நீங்கள் இங்கே போராடிட்டு இருக்கீங்க, கருப்பு கொடி காட்டுறீங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு, உங்கள் பிரச்சனைகளை பேசுவோம், போராட்டத்தை கைவிடுங்க அப்படின்னு ஒரு பிரதமர் சொன்னால் எவனா போராடுவானா அந்த இடத்துல, ஒருத்தன் போராடுவானா, ஒரு முற்போக்கு சக்தியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி பிரதமரே சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. செஞ்சிருக்கலாம் கலாம். பாராளுமன்றம் திறக்கும்போது அந்த பொண்ணு ஒரு அந்த அது அந்த வீராங்கனைகள்லாம் போராடினாங்களே, செக்ஸுவலாக அப்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி போராடினாங்களே, பாராளுமன்றம் திறக்கிறதுல பக்கத்தில் தானே போராடி பாராளுமன்றத்துக்கு தானே வருகை நடைபெறம் வந்துட்டு இருந்தாங்க. அவங்கள கூப்பிட்டு ஒரு வார்த்தை, என்னம்மா ஏன்ப்பா போராடுறீங்க, நானே பார்லிமெண்ட் திறக்கிறேன், ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு இடத்த நான் திறந்து வைக்க போகும்போது நீங்கள் போராட்டம் பண்ணுறீங்களே, இது நல்லாவா இருக்குது, இங்கே வா, உங்களுக்கு என்ன பிரச்சனை, செஞ்சுக்கலாமா, செஞ்சு தராமா, யோசிக்கிறோமா, பார்க்குறோமா, படிக்கிறோமா, பிடிக்கிறோமா, ஏதாவது ஒன்று செஞ்சு தொலைஞ்சு சொல்லியிருந்தாக்கா அந்த மனைவியில் போராடி இருப்பாங்களா. பார்லிமெண்ட்டை திறக்கும்போது அது ஒரு கருப்பு புள்ளி இல்லை. அதே மாதிரி தான் இங்கேயும் இவருக்கு கருப்பு கொடி காட்டினது, உருவ பொம்மை எரிச்சது, மோடியை கெட் அவுட் சொன்னது, மோடியை திரும்பி போன்னு சொல்கிறது, இதெல்லாம் ஒரு கருப்பு புள்ளி தான். அதெல்லாம் அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்படி தொடச்சிடுவாங்கன்னு வச்சுங்களேன். அதெல்லாம் ஒன்று தொடச்சிட்டு போகோடா, நாங்கள் எலெக்ஷனை நாங்கள் ஜெயிக்க போகிறோம், நீ என்னத்தை போய் கருப்பு கொடி காட்டி என்ன பிரச்சனை, நீ பாட்டு கத்திக்கிட்டு இரு, நாங்கள் பாட்டு எங்கள் வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இவ்வளோ தாங்க. நம்ம வந்து இப்போ மோடியோடைய இந்த பயணம் வந்து இந்த பணம் அறிவித்தது, போக்குவரத்து, அந்த பையனை கூப்பிட்டது, பாண்டியனை இது பண்ணது, இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டு மக்கள் மேலே ரொம்ப அனுபவிச்சிருக்காருன்னு தெரியுது. என்ன ஒன்று இந்த எலெக்ஷன் வந்துச்சு பார்த்தீங்களா, நம்ம இதில் நம்ம பீகாரில், அப்போ சொன்னார் ஒரு வார்த்தை தவறுதலாக சொல்லிட்டார். என்ன வார்த்தைன்னா, திமுககாரங்க பீகாரிகளை பூரா அடிக்கிறாங்க, துன்புறுத்துறாங்கன்னு ஒரு வார்த்தை தெரியாமல் சொல்லிட்டார். மற்றபடி தமிழ்நாட்டு மேலே அன்பு அதிகம் இருக்குது, பாசம் அதிகம், தமிழ்நாட்டு விவசாயிகள் மேலே அளவு கடந்த பாசம் அன்பு வச்சுருக்காரு. அதனால் அதை பற்றி நீங்கள் யாரும் தவறாக எடுத்துக்காதீங்க. நன்றி, வணக்கம்.